அனுப்பிட்டேன் பாருங்க. அனுப்பிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டு இருக்கேன். இது பாத்துட்டு இருந்தேன், ராம்போ ஃபர்ஸ்ட் பிளட். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ்ல ஒண்ணு. அதுதான் உங்களுக்கு உலகத்துக்கே அதை காப்பி அடிச்சு எத்தனை படம் எடுத்தானுங்க, உலகத்துக்கே அது ஃபேவரட் சொல்லுது. அப்படியா? அதுக்குள்ள எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்குது. மாதவன் தான் விஜயா? நீங்க இம்பாக்ட் போடணும்ல. பேரு பாரதி ராஜான்னு போட்ட பிறகு இது மாதவன் தான் போடணும். ஏன் எனக்கு என்னமோ இன்பா பெற்றான ஒரு நேம் இருந்தது. மாதவனுங்கிறது பிளாட்டா இருக்கு மேல. நீங்க வேணா அதை போடும்போது பேர் இப்படி போட்டு இப்படி போட்டு வச்சிருக்கு டப்பின்னு போட்டு. அதெல்லாம் இனிமே எங்க மாத்தல. அவ்வளவுதான். சோ நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்க என்ன கேட்டீங்க, ஏன் அதிமுக கிட்ட போகலன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு பதில் அதுதான். நீங்க ஏன் வந்து விஜய் அதிமுக கிட்ட போகலன்னு கேட்டதுக்கு பதில் அதுதான். ஓகே. அவங்க வந்து அவங்க என்னவா முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா, திமுக இருந்து பிறந்து வந்து அப்பனை கொண்டுட்டு ஆட்சிக்கு வர்ற கதை எவ்வளவு இருக்குது ராஜா கதையில. அதான் அது. இது இன்னும் நல்லா இருக்குல்ல, பாரதி ராஜா கதை, பாரதி ராஜா இன்பா கூட இது நல்லா இருக்கு. அப்பனை கொண்டுட்டு ஆட்சிக்கு வர்ற பையனோட கதை. அதுதான் ஆக்சுவலா வந்து விஜயோட பாலிடிக்ஸ். விஜய்க்கு பவர் வேணுமே தவிர்த்து விஜய் வேற பாலிடிக்ஸ் வேற கருத்தில் பேச போறது இல்ல. ஓகே. ஏன் நீ அப்படி பார்த்தாலும் அப்படி இப்படி இப்படி கூட்டி கிட்டி போச்சாலும் நீங்க என்ன பண்ணாலும் எம்ஜிஆரோட பாலிடிக்ஸும் அதுலதான் இருக்கு. ஏன்னா அவங்க எஜுகேட் பண்ணி மக்கள் மனசுல விதைச்ச ஒரு கருத்துக்கு தான் அரசியல் பண்ண முடியும். அதுக்கு ஒரு நீண்ட காலம் ஆகும். மற்றதெல்லாம் நீங்க எடுத்து அழிச்சு வர்றதுக்கு. வெஸ்ட் பெங்காலுக்குள்ளார பிஜேபி வர்றதுக்கு 20 வருஷம் ஆச்சா இல்லையா? கரெக்ட் தான். அந்த மாதிரி அந்த கருத்தை நீங்க அழிக்கணும். முதல்ல மனசுக்குள்ள மக்கள் மனசுக்குள்ள பதிஞ்சு இருக்கிற கருத்தை வந்து அழிக்கணும். கருத்தில் உருவாக்கத்தை அழிக்கணும். அதெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மற்ற பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க இங்க என்ன இருக்கோ அந்த பாலிடிக்ஸ் தான் நீங்க பேசணும். அப்புறம் அதுக்கு மேல அது ஒண்ணும் இல்லை. என்ன அதை விட கன்றாவியான ஒரு ரூலிங் இருக்கும், அவ்வளவுதானே. பரவாயில்ல, அந்த குடும்பம் நாசமா போனா சந்தோஷம். அதாச்சும் சார் இப்போ ஒரு கதை இருக்குல்ல. இல்ல இப்ப இது என்ன, இந்த இம்பாக்டுக்கு என்னதான் வழின்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்யூஷன் வரும் சார்? சிம்பிள் சார். இதெல்லாமே அவங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லுங்க. பிசிகாவோ சிபிஎம்மோ இதெல்லாம் வந்து அவங்களோட அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிறதுக்கான ஒரு பேரத்துக்காக பயன்படுத்துறதா இந்த டிலே. மற்றபடி டிஎம்கேல ஆல்ரெடி எக்ஸிஎம் சொல்லிட்டாரு, இந்த ஆட்சியை வந்து நாங்க கலைக்க சொல்ல போறது இல்லை, நாங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல பெருசா ஆட்சியை எதிர்த்து வாக்களிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதேதான் ஏடிஎம்கேவோட ஸ்டாண்டும். ஏன்னா இப்ப உடனே போய் எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட்டு 6 மாசம் எலெக்ஷன் எல்லாம் திரும்ப ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா செருப்பால் அடிக்க மாட்டானுங்க. ஆனா இப்ப ஒருவேளை எலெக்ஷன் வச்சாங்கன்னா விஜய் வந்து 180 சீட்டு கூட வாங்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. விஜய் தான் திரும்ப ஜெயிப்பாருங்க, அதுல மாற்று கருத்தே வச்சுக்க வேணாம். அப்ப எலெக்ஷன் தானே அப்ப அவர் போய் கவர்னர் கிட்ட அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல விஜய். கவர்னர் கிட்ட அவர் எப்படி போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு? பணம் தானே. அவர் எப்படி சார் பண்ணுவாரு? கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் சார் அது. ஐயா நீங்க மறுபடியும் வந்து திரும்ப ரீஎலெக்ஷன் வைங்க, அவர் எப்படி போய் கேட்பாரு? யாருக்கும் பெரும்பான்மை இல்ல.
இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே நானு. இந்த மாதிரி எலெக்ஷனை நீங்க போய் ரெசிக்னேஷன் கொடுக்கணும் சார். ஐயோ, நீங்க போய் ரெசிக்னேஷன் கொடுக்கணும் சார். நீங்க ரெசிக்னேஷன் கொடுத்து இந்த மாதிரி வந்து பதவியை நான் ராஜினாமா பண்றேன், எங்க மந்திரி சபை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் போய் கடிதம் கொடுப்பாரு. இப்ப டெக்னிக்கலா யாரும் போய் கடிதம் கொடுக்க முடியாது அவர்கிட்ட. உங்களுக்கு அது புரியுதா? இப்ப 100 MLA ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அப்ப எலெக்ஷன் வரும் தானே? எலெக்ஷன் வரும் சார். ஆனா அப்ப கூட 6 மாசம் கழிச்சு தானே வரும். எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்களா அடுத்து கவர்னர் ஆட்சி வந்துடும்ல 6 மாசத்துக்கு. வரட்டும். எலெக்ஷன் எப்படி எலெக்ஷன் இமீடியட்டா நடத்துவாங்க? 6 மாசம் மினிமம். 6 மாசம் கவர்னர் ஆட்சி. அதுக்குள்ள கவர்னர் ஆட்சியை வச்சு நாங்க எல்லாரும் வாயிலையும் வந்து குத்துவோம். ஏவா வேலை எல்லாரும் மேலும் ஈடி வழங்கிருக்கு. கவர்னர் எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட்டு எல்லா கேஸையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஈடி வந்து எல்லாரும் தூக்கிட்டு போட்டோம்னுவாரு. அவனுக்கு வந்து பெயில் வாங்கி வரதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். பரவாயில்லையா? உங்களுக்கு ஓகேவா? நீங்க விதண்டா வார்த்தைக்கு பேசுறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் அவன் பிராக்டிகல் கஷ்டம். அவனுக்கு எல்லாம் உள்ள போய் கழிட்டிங்கணுமா திகாருக்கு போய். யாருக்கு தெரியும்? விஜயே முடிச்சு போட்டாலும் போட்டுருவாங்க சிபிஐ வழக்குல. கரூர்ல 49 செத்து நீ தாண்டா காரணம் உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. பரவாயில்லையா? உள்ள இருந்தே எல்லாரும் வசனம் பேச வேண்டியதுதான் கெஜ்ரிவால் மாதிரி. நான் உள்ள இருந்து கொண்டே முதல்வராக இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் செருப்பால அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இல்ல நான் ரிசைன் பண்றேன், வேற ஒருத்தர் சிஎம் ஆகுறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இல்ல கேக்குறேன் சார். இப்போதைக்கு திரும்ப ரீஎலெக்ஷன் வரது எந்த கட்சியும் விரும்பல. ஏன்னா நிறைய செலவு பண்றாங்க. பணம் திரும்ப எல்லாம் அவ்வளவு பெரிய பணம் எல்லாம் வந்து பொருளாது. ஏற்கனவே காசு கொடுக்காம ஜெயிச்ச கட்சி ஒரே கட்சி தாவக மட்டும்தான். புரியுதுங்களா? அடுத்த எலெக்ஷன்ல அப்படி திரும்ப வந்து ரீஎலெக்ஷன் வருது அப்படின்னா திமுக கூட இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியும் ஓடி போயிடும் தாவக கூட. பரவாயில்லையா? அப்ப தார்மீகம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிடுவாங்க இந்த பாலிடிக்ஸ. அதுக்கப்புறம் ஈஸியா வந்து கிளீன் ஸ்வைப் பண்ணி எல்லாரையும் டம்மி பண்ணி உட்கார வச்சிருவான். இன்னொன்னு, அவனுக்கு கலைக்காம இருக்கிறது மட்டும்தான் நல்லது. அடுத்த 5 வருஷத்துல அவனே ஒண்ணும் இல்லாம எக்ஸ்போஸ் ஆகி நான் ஒரு டம்மி பீசனுக்கு அவனே காணாம போயிடுவான். எசக்கு பக்கா ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அழகேச பாண்டியன் சொன்னதுதான் இந்த எலெக்ஷன் தான் மேட்டர் தான், அடுத்த எலெக்ஷன் தான் சொன்னார்ல. நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்களோட விருப்பம்னா அது நடக்கட்டுமே. அது ஏன் வந்து தடுக்கணும்? நான் வந்து நடக்க வேணாம்னு எங்கேயா சொன்னா உங்ககிட்ட இப்ப ஏதாவது பேசணுமா? நடக்க கூடாதுன்னு எங்கேயா சொன்னா? இப்ப நீங்க உங்களோட பேச்சு அந்த துணியில தான் இருக்குது. இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. அந்த துணியில பேசவே இல்ல. நான் கொடுத்தா வந்து இருங்க. லாஸ்ட் 5 வருஷம் வரைக்கும் திமுக கரிச்சு போட்டிருந்தேன். அதுக்கு கண்ணை மூடி திமுக ஆட்சியே இல்லை நான் சொல்லியிருந்தேன். அதான் ரியாலிட்டி. நான் அது வர வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை விட அது மோசமான ஆட்சியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 5 வருஷம் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. சரி ஜெயிச்சுட்டாங்க, வரட்டும், ஆட்சி பண்ணட்டும். ஆனா என்ன பண்ண போறேங்கிறதுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. சரிங்களா? ஈவன் காம்படிஷனே இல்லாம ஒரு ஃபோர்ஸை வளர்த்து விடுறதுங்கிறது தப்பு. இன்னைக்கு வாட் எவர் இட் இஸ், எனக்கு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்கல, இது எல்லாத்தையும் கடந்து நம்ம பார்த்தோம்னா சென்ட்ரல்ல நீ ஒரு கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா மினிமம் 200 சீட்டு ஜெயிச்சா தான் அட்லீஸ்ட் கூட இருக்கிற சுத்தி இருக்கிற கட்சிகள் எல்லாம் இணைச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கா இல்லையா சென்ட்ரல்ல? அதான ரியாலிட்டி. அப்படி ஒரு 200 சீட்டு ஜெயிக்கிற ஒரு கட்சி தான் வந்து மத்தியில ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு இடம் இருக்கும்போது அந்த நிலைமைக்கு கூட காங்கிரஸ் இல்லாம போனதோட விளைவு தான் பிஜேபி திரும்ப திரும்ப ஏறி ஏறி எல்லாரையும் அடிக்கிறதுக்கா. சும்மா இல்ல, இன்னைக்கு 22 ஸ்டேட்டை ரூல் பண்றாங்க. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்கீங்க நீங்க? சார் ரீஜனல் பாலிடிக்ஸ் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா விழுந்துருது. ஆனா ரீஜனல் பாலிடிக்ஸ் குள்ள இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கழுத்தரிச்சு. யார் எப்ப வேணாலும் கழுத்தரிச்சிருவாங்க. ரீஜனல் பாலிடிக்ஸ் எல்லாம் ரொம்ப நாளுக்கு தான் தாங்காது. மேல இருக்கிறவங்க எடுத்து தலை மேல ஒண்ணு அடிச்சு போட்டாங்கன்னா அடிச்சாங்கன்னா நீங்க வந்து கதறி ஊந்துருவீங்க காலில்.
இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட்டும் பண்ணணும். அப்படியெல்லாம் ரீஜனல் பாலிடிக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தெல்லாம் ஒரு ஆட்சியெல்லாம் அமைக்கவே முடியாது. 4 நாள் தாங்காது அந்த ஆட்சி. 4 நாள் தாங்காது அந்த ஆட்சி. அப்போ பிஜேபி வளர்றதுக்கு என்ன காரணம்? அந்த மாதிரி நீங்க விஜய் வளர்த்த கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க காம்படிஷன் வைக்கல, காம்படிஷனே வைக்காம மேலும் மேலும் வந்து எதிர்ப்பு இருக்கிறவனை பாக்குறவங்க எல்லாம் வாலி மாதிரி எதிர்க்கு வந்து எவன் சண்டை போட்டாலும் அவன் சக்தி இவனுக்கு போயிரும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது என்னன்னு தெரியாம தான் இப்ப எல்லாரும் விழிப்புதுங்க நின்றுட்டு சும்மா ஸ்டாலின் உட்பட எல்லாரும் வந்து இல்ல நாங்க வந்து தேர்தல் நடத்துறதுக்கு நாங்களும் தயாரா இல்லை அப்படின்னு கதை விடுறாங்க. காரணம் என்னன்னா 40,000 கோடி செலவு பண்ணிட்டாங்க. யார் யார் கத்தி வரும்னு இப்ப தெரியல. அடுத்த 6 மாசம் எங்களுக்கு எல்லாருக்கும் சிக்கல் என்னன்னா, அடுத்த 6 மாசம் ஒருவேளை கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் உட்பட எல்லாருக்கும் உள்ள போட்டுருவாங்க டாஸ்மாக் வழக்குல. உத்தர சோகத்துல உட்கார்ந்து இருப்பாரு பரவாயில்லையா உங்களுக்கு சார்? சீரியஸ் சார். அதுல அலிகேஷன் சார், ஊழல் நடந்தது உண்மை. 30,000 கோடி ஊழல் நடந்தது உண்மை. இது பிடிஆர் சொன்னது உண்மை. பிடிஆர் பேசின ஆடியோ வெளியானது உண்மை. பிடிஆரே மறுக்கல. அதனாலதான் இவங்க தூக்கி வந்து அந்த ஆள் தூக்கி வெளியே வச்சாங்க மந்திரி பதவியில இருந்து, வேற ஏதோ ஒரு டம்மி பதவிக்கு, பைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து. இல்லன்றீங்களா? ஊழல் நடந்தது உண்மை. அந்த ஊழலை வச்சுக்கிட்டு உள்ள வந்து அரசு பண்ண பாக்குறாங்களா? அவன் அரசு பண்ண பாக்குறாங்க. பிஜேபி இதை வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்ணதான்னு கேட்டீங்கன்னா பாலிடிக்ஸ் தான். ஆனா அதுக்கு நீங்க ஒத்தமனும் கிடையாது. புரியுதுங்களா? 30,000 கோடி சுவாகா பண்ணிட்டு 30,000 கோடி ஊழல் பண்ணிட்டு பிஜேபி அரசியல் பண்ணுதுன்னு சொல்றது எனக்கு என்ன நியாயம் எனக்கு புரியல. நீ ஒழுக்கமா இருந்துட்டு சொன்னா பரவாயில்ல, அவன் தப்ப தாண்டா கண்டுபிடிச்சு வராங்கிறேன் நான். அப்புறம் சொல்லத்துல சிஎம் இருப்பாரு, தோட்ட சீலிங்ல இருக்கிற நல்ல 4 மினிஸ்டர், மூர்த்தி உட்பட, மூர்த்தி மதுரையில மூர்த்தி, ஏவாவேலு, இதுல மணல் கொள்ளையில இது ஆட்டு மணல் அந்த வழக்க ஏற்கனவே 4,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது கோர்ட்ல. மணல் அந்த இடத்துல அதுல ஒரு கேஸ் KN இருந்தாலும் இப்போ வந்துருக்குது. இப்போ ஹைகோர்ட் வந்து சொல்லிடுச்சு ஈடி கொடுத்த ஆதாரமே போதுமானது, வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி டைரக்ட் பண்ணிச்சு ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட். அது எல்லாரும் முக்கியமான ஆளுங்க இப்ப ஜெயிச்சிருக்கிற 4 பேர் பிங்குள்ள போட்டுறாரு. பரவாயில்லையா உங்களுக்கு? இப்ப யார் எதுக்கு பயப்படணும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் வந்தா செலவு பண்றதுக்கு பயப்படுறதா? கவர்மெண்ட் ஆட்சி வந்தா எல்லாம் உள்ள போயிடுன்னு பயப்படுறதா? எதுக்கு பயப்படுறது? இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே யாருமே கவனிக்கல. இல்ல எங்க வீட்டுல பவர் போயிடுச்சு. கவர்னர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கவர்னர் தான் போலீஸ் அத்தாரிட்டி இல்லையா? அவர் டைரக்ட் பண்றதா நடக்க போகுது ஸ்டேட்ல. டெக்னிக்கலா அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா வழக்குகளையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்கன்னா எல்லாரையும் ஈடிசிக்கு உள்ள உட்கார வச்சிடும். நீங்க கோர்ட்டுக்கு அலையணும், ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு போனோம், ஹைகோர்ட் ரிலீஸ் கொடுக்கணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். எப்ப கேஸ் முடிப்பீங்க? செந்தில் பாலாஜி 1.5 வருஷம் உள்ள இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? ஆனா இது எல்லாத்துக்கும் தான் நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன், நல்லபடியான சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். உதயநிதியே டைரக்டா விஜய்க்கு கால் பண்ணி உங்களுக்கு அன்கண்டிஷனலா நாங்க ஆதரவு தரோம் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க நாடு தூரம் போட்டு செருப்பால் அடிச்சு இவனுங்கள யார அடிச்சா? நாட மாதிரியா போட்டு யார அடிச்சா? அங்கில் நல்லா இருக்கீங்களா அங்கில் யார கேட்டா? உங்களை அடிச்சுதான் அவன் ஜெயிச்சே வந்திருக்கான். அவனுக்கு அவங்க காலையே போய் விழுந்தாங்க. அது பிஜேபி காலில் போய் விழுந்துடலாம். நேத்தெல்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடிக்கிட்டு இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு? டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னு. இப்படி வேற எடப்பாடிதான் சிஎம். ஆமா, நேத்தெல்லாம் ஒரு ரூமரு. ஆனா நேற்று காலையில ஆரம்பிச்சிருந்த அந்த ரூமு சாயந்தரம் வரைக்கும் யாருமே கிளாரிஃபையே பண்ணல. 2 கட்சிகளும் விட்டு வேடிக்கை பார்த்தாங்க, தெரியுமா? 2 கட்சிகளும் விட்டு வேடிக்கை பார்த்தாங்க இந்த ரூமரை. சாயந்தரம் 7 மணிக்கு வரலாம் கிளாரிஃபை பண்றாங்க. நாங்க எப்படி போய் அவங்களோட கூட்டணி வைப்போம்? நாங்க எப்படி போய் அவங்களோட கூட்டணி வைப்போம்? அதாச்சும் இது 2026 எலெக்ஷன் வித்தியாசமான எலெக்ஷன். தேர்தலுக்கு முன்னாடி இல்ல, தேர்தலுக்கு அப்புறமும் திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்கு. அது ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லா அப்படிதான் இருக்கு போல இருக்கு.
வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பண்ண கூத்துக்கு நான் ரிட்டைன் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த அம்மா சொன்னதெல்லாம் வந்து சாக்லேட்டு கடன் பிடிக்கிற மாதிரி வித்தியாசமான எலெக்ஷன் தான். ஸோ அதனால மெரினா இன்னைக்கு பூட்டினாங்க. ஏன்னா விஜய் ஆதரவாளர்கள் எங்க தூக்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ. போராட்டம் பண்ணா வருவாங்களோ. இப்ப யாரு இப்ப இன்னைக்கு பூட்டணுங்கிற தீர்மானம் யாரு எடுத்திருப்பா? கவர்னரா இல்லன்னா சொல்ல முடியும். கவர்னர் சொல்ல முடியும். இது தலைமைச் செயலாளர் சொல்லுவார். எக்ஸிஎம் அவருக்கு போலீஸ் ஆர்டர் போறதுக்கு அதிகாரமே கிடையாது. கேர்டேக்கர் சிஎம்க்கு அந்த அதிகாரம் எல்லாம் கிடையாது. கேர்டேக்கர் சிஎம்க்கு யாருமே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தலைமைச் செயலாளருக்கு சொல்லணும். தலைமைச் செயலாளர் வந்து கவர்னருக்கு இது பண்ணாரு, இன்ஃபார்ம் பண்ணுவாரு. அது சும்மா பேருக்கு தானே சார். ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி பர்பஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வச்சிருக்கிறது தானே சார். அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது சார். அதிகாரமே கிடையாது. அது சும்மா அது பாவனாக்கு பேருக்கு உள்ளலாய். ஆக்சுவலா அவர் 5 வருஷம் உள்ளலாயா தான் இருந்தார். அது வேற விஷயம். அதனாலதான் அவருக்கு பேரே பொம்மை முதல்வர். அதான சொல்லி விமர்சனம் பண்ணாங்க எதிர்கட்சிக்குவேன் பொம்மை முதல்வர்னு. அதனால அவர் இப்போ ஒரிஜினலா பொம்மை முதல்வர், அவ்வளவுதான். இவங்க யாரு இல்ல, நான் வந்து பிராக்டிக்கல் என்னங்கறத யோசிக்கல. நான் மாரலா எது கரெக்ட்னு கேட்டீங்கன்னா திருப்பி எலெக்ஷனுக்கு போறதுதான் கரெக்ட்னு நான் நம்புறேன். ஐயோ சார், உங்க மாறல வச்சுக்கிட்டு உங்க மாறல் எனக்கு புரியாமலாம் அவ்வளவு நேரம் கணக்கு குத்துனேன். இவங்களுக்கு அடிமடியில கனம் இருக்குது இல்ல. இவங்க எல்லாருக்கும் அடிமடியில கனம் இருக்கு. அடுத்த 6 மாசம் வரட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் அவர் வந்து உடன்பாடு இருக்கு. எலெக்ஷனே வரட்டோம்னு. ஆனா எலெக்ஷன் வரட்டா ஒரு 150 சீட்டு ஜெயிக்கட்டும். ஜெயிச்சுட்டு வெற்றிகரமா தமிழ்நாட்டை ஆகட்டும். அதான் திரும்ப சொல்றேங்க, நீங்க ஜெயில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏன் எலெக்ஷன் வந்தா என்ன வர்றா என்ன சார்? பிரச்சனை என்னன்னா இங்க எல்லாருக்கும் பயம் இருக்கு. அடிமடியில தானே இருக்கு. யாருமே கவர்னர் ஆட்சி விரும்பல். ஜெயிலுக்கு போயிடுவாங்க எல்லாரும். சொல்ல முடியாது. ஜெயிலுக்கு போனா ஒருவேளை அவங்க தியாகிகள் ஆகி சந்திரபாபு நாயுடு பிடிச்சு சந்திரபாபு நாயுடு பிடிச்சு இருங்க ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவை பிடிச்சி ஜெயில வச்சாரு ஜெகன் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. விஜய் பிடிச்சி வச்சாரு நீங்க சொல்லலாம் சார். சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறமா இப்ப வந்து வெற்றிகரமா வந்து முதல்வராகி ஆண்டு கொண்டிருக்கிறாரு. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து இருந்து விஜய் வந்து இவங்க எல்லாரையும் உள்ள பிடிச்சி போட்டாருன்னா அது சிம்பத்தி கிரியேட் ஆகும். கவர்னர் பிடிச்சி போட்டா கவர்னருக்கு எதிராக ஓட்டு போட போறாங்க. இன்னைக்கு புரியல நீங்க சொல்றது. ஏற்கனவே பீப்புள் வந்து ஒரு ஓட்டை போட்டு சார் அந்த ஒரு நாள் கூட சிஎம் பதவியில உட்காரல, கலைச்சிட்டாங்க, ரீஎலெக்ஷன் வச்சுட்டாங்கன்னா அவன் என்ன போய் பேசுவான்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் ஒரு எலெக்ஷன்ல பேசினாருல்ல, அவரோட ஆட்சியை கலைச்சாங்க. எம்ஜிஆர் வீதியா போய் கேட்டாரு, நான் என்ன பாவம் செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைச்சிங்க, நீங்க ஓட்டு போட்டு நான் ஆட்சிக்கு வந்தேன், என்ன இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க, நீங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லி ஓட்டு விஜயம் சொல்லலாம். என்ன ஆட்சிக்கு அமர கூட சொல்லுவாரு. அதான் சார் சொல்லுவாரு. அப்ப நீங்க இன்னும் விகரசா இல்ல சார் ஓட்டு விடும், நீங்க இதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க இருக்குமா சார்? அந்த பயம், அதெல்லாம் தாண்டின பயம் என்ன, எல்லாரும் ஜெயிலுக்கு போயிடுவோங்கிற பயம் இருக்குல்ல சார். டெக்னிக்கலா ஒன்னே ஒண்ணுதான் சார், உதயநிதி ஸ்டாலின் உள்ள போவாரு கவர்னர் ஆட்சி வந்தா. இதுக்கு ஸ்டாலினுக்கு சம்மதம்னா அவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் இருக்கு. அதாச்சும் நல்லவனுக்கு தான் மாறல். அடிமடியில ஜனத்தை வச்சுட்டு இருக்கிறோம். எப்படி நீங்க பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கு உங்க மைண்டே எனக்கு புரியல. நீங்க மாறல் ஏதோ உளறி நிறீங்க. இவனுக்கு மாறலுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நான் அவங்கள சொல்லல, நான் இவங்கள யாரையுமே சொல்லல. நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு கவர்னரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தான் விரும்புதுன்னு சொல்றேன்னு. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு கட்சியை நீங்க உட்கார வைக்காம ரீஎலெக்ஷனுக்கு கவர்னர் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அவர் மினிமம் என்ன பண்ணுவாரு மினிமம்
கர்நாடகாவில் ஒண்ணு நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எடியூரப்பா ஒரே ஒரு நாள் சிஎம் ஆச்சார். அப்பதான் குமாரசாமி சிஎம் ஆக்குனாங்க. அவர் 36 சீட்டு ஜெயிச்சிருந்தாரு. காங்கிரஸ் வந்து குமாரசாமி சிஎம் ஆச்சு. ஆக்சுவலி சிங்கிள் மெஜாரிட்டி நான் லைஃப்ல அந்த ஸ்பீச்ல தான் எனக்கு எடியூரப்பாவோட ஸ்பீச்சை கேட்டேன் நானு. அந்த ஒரு நாள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் ரெசிக்னேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது எனக்கு வந்து நிஜமா கண்ணுல தண்ணி வந்துச்சு அந்த ஸ்பீச் கேட்டு. நீங்க சீரியல் பாக்குற பொம்பளை நீங்க குலாம் நபி ஆசாத்துக்கு இவரா இது மாதிரி சீரியல் வச்சிருங்க. செக்கத்தி பொண்ண போயிடுச்சு. என்னது இப்ப என்ன சீரியல் வருதுன்னு தெரியல. பாண்டியன் ஷோஸ் பாத்துட்டு அழுவுங்க போங்க. இது ரொம்ப ஹார்ஷ் ரியாலிட்டி ஒண்ணு இருக்குங்க சார். ஹார்ஷ் ரியாலிட்டி ஒண்ணு இருக்கு. ஹார்ஷ் ரியாலிட்டி எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நீங்க அங்க மாறல் கூட எத்தனை வந்து நிறுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹார்ஷ் ரியாலிட்டிக்கு மாறலுக்கு சம்பந்தமே கிடையாது. இங்க இருக்கிறது ஹார்ஷ் ரியாலிட்டி. யாருக்குமே தைரியம் இல்லை. ஏடிஎம்கே திரும்ப 234 தொகுதியில ஆள போட்டாங்கன்னா எவனும் விருப்ப மனு கூட தாக்கல் செய்ய வர மாட்டாங்க. இன்னைக்கு கேட்டீங்கன்னா விருப்ப மனு தாக்கல் செய்யறது கூட ஆள் வராது. வருவாங்க, செலவு பண்ண தயாரா இருக்க மாட்டாங்க. போஸ்டர் கூட அடிக்க மாட்டாங்க. டிஎம்கேலே அதான் நிலைமை. எல்லா முதலைகளும் வாரி காசை இறச்சி விட்டுருக்குதுங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எவன் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கான் முதல்ல, இல்ல எவன் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கான்? விஜய் இருந்துட்டா கூட ஜெயிலுக்கு போக மாட்டா, தப்பிச்சிருவானுங்க. கவர்னர் வந்தா ஜெயிலு தான், களி தான். சரி கொடுங்க, கறி சோறு போடுறாங்களாம் இப்பெல்லாம். களின்ற வார்த்தையை தப்பா பயன்படுத்துறேன். சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிடணும். நார்த் இந்தியன் ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா? ரியாலிட்டிக்கு வாங்க முதல்ல. ஒரு ரியாலிட்டி, ஹார்ஷ் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இங்க ஒர்க் அவுட் ஆகும். இவங்களோட பயம் அதான். அதனால இப்போதைக்கு கவர்னர் வச்சுக்கலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னும் 10 நாளைக்குள்ள எதுவுமே நடக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி நாளைக்கு டிசால்வ் ஆகுது. சாரி, 9ஆம் தேதி டிசால்வ் ஆகுது அசம்பிளி. ஆட்டோமேட்டிக் டிசால்வ். அதான் சட்டமன்றத்தோட பதவி காலம் வந்து முடிஞ்சிடும். எம்எல்ஏக்களோட பதவி காலம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் வேக்கன்ட் ஆயிடும். 100% வேகன்சி வந்துடும் இதுல சட்டசபையில. பதவி பிரமாணம் பண்ணிக்கணும் இல்லையா? அதான் சார், எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் பண்ணிக்கணும் சார். பண்ணிக்கிட்டா தான் அவங்க எம்எல்ஏ தியரிட்டிக்கலா இல்லையா சார்? ஆமா ஆமா. இப்போதைக்கு ஜெயிச்சு சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. இன்னும் இவங்க யாரும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கல, பதவி பிரமாணம் ஏற்றுக்கல. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி டெக்னிக்கலா 9ஆம் தேதி அவை வந்து முடியுது. அவையோட பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய எம்எல்ஏக்கள் போனோம். புதிய எம்எல்ஏக்கள் போனாங்கன்னா, நீங்க புதிய எம்எல்ஏ வந்து வரும்போது ஆட்சி இருக்கணும். ஆட்சி அமைக்கிறதுக்கு இது பண்ணணும். கவர்னர் வந்து இதே மாதிரி இழுத்துக்கிட்டே போனாருன்னா இவங்களால யாராலையும் ஆட்சி அமைக்கல அப்படின்னா டெக்னிக்கலா என்ன ஆகும்னா டிசால்வ் ஆனது ஆயிடும். அப்புறம் அவரே ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் போடுவார் ரொம்ப நாள் கழிச்சு. யாருமே வந்து மெஜாரிட்டி நிரூபிக்காததுனால இந்த மாதிரி சிச்சுவேஷனு, அதனால பிரசிடென்ட்டுக்கு வந்து நான் வந்து பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கு அவர் வந்து ஒரு லெட்டர் போடுவார். லெட்டர் போட்டாங்கன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி மெஜாரிட்டி வரல, இப்போதைக்கு பிரசிடென்ட் ரூல் வந்து நான் ஆர்டர் பண்றேன்னு அவங்க ஒரு சிக்னேச்சர் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு டெக்னிக்கலா இவ்வளவு தூரம் இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள் இது பண்ண முடியாது கவர்னரால. இன்னைக்கு நீங்க வந்து மம்தா என்ன பேசினாலும், இன்னைக்கு RN ரவி வெஸ்ட் பெங்கால் இருக்கிறார் தெரியும்ல, வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் அவர் தான். மம்தாக்குனே கூட்டு போய் உட்கார வச்சாங்க அவரு. இன்னைக்கு டிசால்வ் பண்ணிட்டாருன்னா இது வேகன்சி வந்துருச்சு, அசம்பிளி வந்து வேகன்சி வந்துருச்சுன்னு அறிவிச்சிட்டாரு இன்னைக்கு எக்கத்துல. டெக்னிக்கலி இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ கூட கிடையாது, டெக்னிக்கலி ரொம்ப நார்மல் பர்சன், ஒரு கட்சியோட தலைவர், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு மரியாதை கிடையாது. இன்னைக்கு அவங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சொல்லாது. ஏதாவது சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குமா இத? அவங்க போய் நான் வந்து தோகலன்னு சொன்னாங்கன்னா சிரிக்காது. அந்த அம்மா அடிச்ச கூத்துலாம் இருக்குதே, நானே போய் வாதாடுறேன் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஏதோ கூட்டு அடிச்சுட்டு வந்தது.
டெமோக்ரஸி கோமாளிங் கையில போனா என்ன ஆகுன்றது கதை வந்து மம்தா இவங்க தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த அம்மா நிஜமாலுமே கோமாளி தான். எனக்கும் அது வருத்தமா தான் இருக்கு. ஒரு கிரேஸ்ஃபுல்லா வந்து நீங்க ஒரு எலெக்ஷன் தோத்துட்டீங்க அப்படின்னா, மக்களோட நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா, நான் மக்களோட நம்பிக்கை இழந்துட்டேன், எனக்கு வருத்தமா இருக்கு, நான் மீண்டும் மறுபடியும் மக்களுடைய நம்பிக்கை சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி செய்ய போறேன், மக்களிடம் என்னுடைய கருத்துக்களை இன்னும் பெட்டரா கொண்டு செல்ல முயற்சி செய்ய போறேன், இது மாதிரியான ஒரு பேச்சு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு நான் தோக்கவே இல்லை, ஈஸி சதி பண்ணிச்சு அப்படின்னா நீ என்ன அப்ப தனியா நீ வந்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணினியா? என்ன பண்ணி உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஈஸி சதி பண்ணிச்சுன்ட்டு? சரி, அப்படி ஈஸி சதி பண்ணிச்சுன்னா அதுக்கு ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்களா? இல்ல சார், எஃப்ஐஆர் தான் சார் அவங்க முதல்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எஃப்ஐஆர் தான் சொன்னாங்க. எஃப்ஐஆர் தான் வந்து அவங்க போய் வாதாட போறப்போ சுப்ரீம் கோர்ட்டு காமெடி பண்ணி அவங்களை அனுப்பிச்சு விட்டுருச்சு. அதே மாதிரி அவங்க எஃப்ஐஆர் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ண சொன்னப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு, இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி, நம்ம இதை 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கணும், நாம வந்து இதோடு சேர்த்து இது பாப்புலேஷன் இண்டெக்ஸே எடுக்கலைங்கிறதுனால, நம்ம பாப்புலேஷன் இண்டெக்ஸே பண்ணலைங்கிறதுனால, சர்வே இது பண்ணலைங்கிறதுனால நமக்கு வந்து இது இல்லை, அதனால இப்ப பண்றதுங்கிறது நியாயமானதான். ஏன்னா நம்ம இது பண்ண அப்ப பண்ணல அப்படின்னும் போது இப்ப பண்றது நியாயமானதான் சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்து சொல்லுது. சொல்லியாச்சு, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு, இதுவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எனக்கு ஒன்றும் புரியல. நான் தோக்கலைன்னா டாட்டையால தெருவில் வச்சுன்னு நிக்க வேண்டியதுதான். சாரி. ஸோ அதனால அதுக்கு மேல அதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இல்லை நாளானைக்கு புது கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்கால் ஃபார்ம் ஆயிடும், இங்கதான் ஃபார்ம் ஆகாது. கேரளால யாரு சிஎம்? கேரளாலயா? அது தனி கூத்து. என்ன தெரியுமா, அங்க சிஎம் கேண்டிடேட் நான் தான் வழக்கம் போல. காங்கிரஸ் தான் 100 கோஷ்டி இருக்குங்க, ஒவ்வொரு கோஷ்டிலயும் நான் தான் சிஎம் அடிச்சுக்கிறாங்களா, அதனால அங்க இன்னும் டிசைட் ஆகல சிஎம் யாரு. ஃபுல் மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு. சிஎம்மா யார் ஆகுறதுங்கிறதுல உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க ஒரு மகாபாரத யுத்தம் நடந்துக்கிட்டு பங்காளிகளுக்குள்ள, அது முடியட்டும் பாத்துக்கலாம், யாருக்கு முடிச்சு விட்டுறது. நீ இந்த எலெக்ஷனே வினோதமான எலெக்ஷன் தான். தமிழ்நாட்டுல ஒண்ணு, வெஸ்ட் பெங்கால்ல ஒண்ணு, காங்கிரஸ் கேரளால யாரு நான் தான் சிஎம், இல்லடா நான் தான் சிஎம். அதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார், தமிழ்நாட்டுல ஒரு கல்ச்சர் இருக்கு. சோ இது ஒட்டுமொத்தமா இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஒரு கிரைசிஸ நோக்கி நகருதுங்கிறதுக்கான சான்றுன்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்கதான் காமெடி பண்ணாங்க. வெஸ்ட் பெங்கால சுவேந்த அதிகாரி தான் சிஎம், பிஜேபி அறிவிச்சிருச்சு முன்னாடியே, அவரு சிஎம் ஆகுறாரு. அசாம்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ஹிமத் பிஸ்வா வந்து சிஎம் ஆயிட்டாரு. அது ரெண்டும் முடிஞ்சு போச்சு. வெஸ்ட் பெங்கால்ல கூட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறது மமதா, அது உங்க ஆளு, உங்க ஆள் பின்ன உங்களை மாதிரிதான் நடந்துக்கும். அதனால அது உங்காலு அப்படி நடந்துக்குது. காங்கிரஸ் இது தொட்டு வழக்கம். இதுல சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டு அந்த என்ன பவனு, சத்தியமூர்த்தி பவனு, அதுல சொல்லுவாங்க, அதாச்சும் மற்ற கட்சிக்காரன் சண்டை போட்டா தெருவில் வந்து எதையா வண்டி கொளுத்துவான், காங்கிரஸ்காரன் சண்டை போட்டாலும் சத்தியமூர்த்தி பவனே கொளுத்துவான். என்ன சார் இது, கேள்விப்பட்டது இல்லையா? நான் கேள்விப்பட்டது இல்ல, உங்க வழியா முதல் தடவையா கேள்விப்படுறேன். காங்கிரஸ்காரனுக்கு சண்டை போட்டாங்க சத்தியமூர்த்தி பவனே கொளுத்துவாங்க, அவ்வளவு கோஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்க காங்கிரஸ்ல. இதை விட்டு நான் இதான் யோசிச்சுக்கிறேன், ராகுல் காந்தி இது எப்படி பாத்துட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
சார் அவங்க தான் சார் என்ன சொன்னாலும் அவங்க தான் ஹைகமாண்ட் கட்சிக்கு. இவர் தான் சிஎம் கேண்டிடேட் எல்லாம் மூடிட்டு போகலான்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ பிஜேபியில சொல்றாங்கல்ல. காங்கிரஸ்கார மட்டும் எதுக்கு வம்படியா சண்டை போடணும்? நாங்க என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குறுக்கால ராகுல் காந்தி போனா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, தள்ளி போயா அப்படின்னு வாங்க நினைக்கிறேன். அந்த பயத்துல தான் அவர் எதுவும் சொல்லாம இருக்காரு போல. சரி, எனக்கு புரியல, கட்சியோட தலைமையே கட்டுப்பட மாட்டாங்கன்னா நீ யாரு? ஆக்சுவலா கேசி வேணுகோபாலுக்கு வந்து சிஎம் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் தான் கட்சியோட செயலாளர், ஆக்சுவலி அகில இந்திய கட்சியோட செயலாளர். அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு அவரு தான் வந்து இனிஷியலா வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கான இனிஷியலான அந்த வாய்ப்பை வந்து கேசி வேணுகோபால் தான் வந்து இனிஷியேட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து கேரளால ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால விஜயோட சப்போர்ட்டை நம்ம கேட்போம், விஜய் வந்து கேம்பெயினுக்கு எல்லாம் கூப்பிட்டு வருவோம், நம்ம ஈஸியா ஜெயிச்சிருவோம்னு அவங்க சொன்னாங்களாம். ஆனா வாட் எவர் இட் இஸ், கேரளாவில் ஜெயிக்கிறது இந்த முறை நாம தான். ஏன்னா லெப்ட் கவர்மெண்ட் மேல 10 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா நிறைய அதிருப்தி இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு, அதனால நம்ம ஜெயிச்சிருவோம். அதனால இந்த முறை ரிஸ்க் எடுக்க வேணா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து திமுகவோட போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க டிசிஷன் எடுத்து அந்த டாக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணது. டிவிகேவோட போற அந்த டாக்ஸ் எல்லாத்தையும் இனிஷியலா கட் பண்ணது ஹைகமாண்ட் கட் பண்ணது. அதனாலதான் அதுல முக்கியமான காரணம் என்னன்னா சிதம்பரம் சீட்டிங் சீனாத்தானா. இதுவும் தெரியாதா? அவர் பேரு சீட்டிங் சீனாத்தானா. சீட்டிங் சீனாத்தானா அவர் பேரு, சிதம்பரம் பேரு. சீட்டிங் சீனாத்தானா தான் இந்த வேலையை பார்த்தது. ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ராஜ்யசபா பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்த்தாரு. அப்படி கொடுக்கணும்னா அது டிஎம்கேவால தான் கொடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஹைகமாண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா மற்ற ஸ்டேட்ல இருந்து அவங்களுக்கு தான் மற்ற ஸ்டேட்ல எங்கேயுமே பெருசா செல்வாக்கு இல்லையா இப்போ, அதனால தமிழ்நாட்டுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா ஹைகமாண்ட்ல இவங்க உள்ளடி வேலை நடந்ததுனால சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் வந்து தேமுதிக கொடுத்தாங்க. அது நடந்தது அதனாலதான். ஆமா, அந்த அம்மா பிரேமலதா அவங்க ஜெயிச்சிட்டாங்களாமே. ஜெயிச்சிட்டாங்க அவங்க போக மாட்டாங்க, அவங்க விருதாச்சலத்துல ஜெயிச்சாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களாமா? காலம் பதில் சொல்லும், காத்திருக்கவும். அந்த அம்மா மாதிரி ஒரு பச்சோந்தி உலகத்திலே கிடையாது, அதனால மாறினாலும் மாறும் அந்த அம்மா. ஆனா அந்த அம்மா இப்ப உடனே மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி ஆண்டனிக்கு ஒரு 4 கோடி ரூபாய் பாக்கியோ அதே மாதிரி பிரேமலதாக்கு ஒரு 400 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. கேக்குறீங்க? அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜ் இருந்ததுல இது ஆண்டாள் அழகர் காலேஜ் இருந்துச்சு. இதுல அந்த பாலாத்துக்கு பக்கத்துல இருக்கும். பாலாரா? செங்கல்பட்டு பக்கத்துல பாலா இருந்துச்சா? செங்கல்பட்டு பக்கத்துல மாமண்டூர்ல அவங்களுக்கு அங்க ஒரு காலேஜ் இருந்துச்சு, ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜை வாங்கினது வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இருக்குல்ல, மெடிக்கல் காலேஜ். ஆமா, அவங்க தான் அந்த காலேஜை வாங்கியிருக்காங்க. அந்த காலேஜுக்கு வாங்கினதுக்கு முழு பணம் கொடுக்கல, அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. முழு பணம் நாங்க கிட்ட இருந்து போல. அந்த ஆள் வந்து இப்ப எம்எல்ஏ தான், இப்பயும் எம்எல்ஏ தான், போன முறை எம்எல்ஏ தான். இந்த வாட்டி ஜெயிச்சிட்டாரு. இந்த வாட்டி எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நாட் ஷோர், எனக்கும் தெரியல சரியா. ஜெயிச்சுட்டான் தான் நினைக்கிறேன். அவன் ஜெயிச்சிருப்பான். எனக்கு கிட்னி உனக்கு காசு இருக்குதுன்னு அவன்கிட்ட. ஓகேங்களா? அதனால அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்து இந்த பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்றதுக்கான முயற்சி தான் வந்து ஒட்டுமொத்தமா இந்த கூட்டணியோட ஒட்டுமொத்தமா அமைஞ்சதே இப்படிதான் அமைஞ்சது. அவங்களுக்கு வர வேண்டிய அதாச்சும் இந்த காலேஜை வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணது வேலு. ஏன்னா அவர் வந்து கம்யூனல் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம கட்சி நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அந்த முதலாளி கிட்ட பேசி இந்த காலேஜ் வந்து நீங்க வாங்கிக்கீங்க, பணம் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, பண பிரச்சனை இருந்திருக்கு. அதனால வந்து ஏன்னா அவங்க கேம்பெயின் டிக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. அவங்களுக்கு இருந்த கடன்கள், ஏன்னா எலெக்ஷன் தொடர்ந்து 10-15 வருஷமா எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகி போச்சு. சாலிடா 2006 அவர் வந்தது.
ஆமா 2006 2026 20 வருஷம் ஆயிடுச்சு. எலெக்ஷன்ல நிறைய விட்டுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பண தேவைகள் இருக்கும். அதனால அந்த காலேஜ் எடுத்தாங்க. ஒரு அட்வான்ஸ் மட்டும் தான் வந்து பணம் வரல. அப்புறம் அந்த பணத்தை காரணம் காட்டி தான் வந்து நீங்க கூட்டணிக்கு வாங்க, நாங்க கண்டிப்பா பேசி வாங்கி கொடுத்துறோம். அப்புறம் உங்களோட கோரிக்கையான ஒரு எம்பி சீட்டு, ராஜ்யசபா சீட்டு பிளஸ் உங்களுக்கு கொட்டி ஒரு 300 கோடி ரூபாய் பிளஸ் 10 சீட்டு, இதை பேசிதான் அவங்களை கூட்டு போறாங்க. இவ்வளவு பேரம் நடந்துச்சு அந்த கூட்டணிக்கு. என்ன இப்பதான் ஆட்சியே போயிடுச்சு. அவன் பணம் தந்தாதானே. அப்ப அவன்கிட்ட பணம் வாங்கினா நீங்க டிஎம்கே கூட ஒட்டின்னு இருந்தா தான் வரும், இல்லாட்டி வராது. விஜய் வாங்கி கொடுத்துருவாரா பேசி? வாங்கி கொடுத்துருவாங்க போலாம். காங்கிரஸ் போகுது அப்படின்னா டிஎம்கே விட்டுட்டு, அப்ப அது டிஎம்கே வந்து சம்மதிக்குதா அல்லது கோத்தோட அமுடுறாங்களா? எப்படி அது? அதான் அசிங்கமா திட்டுறானுங்களே, பேக் ஸ்டாப்னு சொல்றானுங்களே. அப்படியா? நீ தேர்தலுக்கு முன்னாடியே போக வேண்டியதானே. தேர்தல் என் கூட நின்று ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிப்ப, 28 சீட்டு பேசி வாங்கி 5 சீட்டு தான் நீ ஜெயிப்ப. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்க முதுகுல குத்தி போவையான்னு கேக்குறாங்களே. அவங்க கேக்குறது நியாயம் தானே. அப்போ பர்மனண்டா ஒரு விரிசல் விழுந்துருதா? அப்படிலாம் கிடையாது. அரசியல்ல பர்மனன்ட் விரிசல் ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க ஏதாவது உலகின்னு கிடங்க உங்க இஷ்டத்துக்கு. அப்படி ஒரு கூண்டலும் கிடையாதுங்க. 2011 எலெக்ஷன் அப்ப என்ன நடந்துச்சு? 2009 ஈழப்போர் நிக்கலன்னு சொல்லி கூட்டணியை முடிச்சாங்க. இனிமே காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஈழ தமிழர்கள் அழிக்கும் போது காங்கிரஸ் வேடிக்கை பார்த்துச்சு, இலங்கைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அழிக்கிறதுல அப்படின்னு இவங்க எல்லாம் பேசினாங்க. 2011 எப்படி கூட்டணிக்கு போனாங்க? அப்படி ஏதாவது இருக்குதா? நோ சூடு நோ சோரணை. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதெல்லாம் பாப்பீங்களா? சார், இங்க வந்து எல்லாமே கணக்கு தான். இது ஒரு சூதாட்டம், அவ்வளவுதான். இது ஒரு கணக்கு, இது ஒரு சூதாட்டம். அவங்களுக்கு அன்னைக்கு தேவை, அன்னைக்கு செஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். சார் யோசிச்சு பாருங்க சார், 60-65 வருஷம் கழிச்சு முத திரும்ப காங்கிரஸ்ல ஒரு அமைச்சர் பதவி வரப்போகுது. சந்தோஷப்படணுமா இல்லையா? அவனுங்க சந்தோஷப்படுவாங்களா இது பண்ணுவாங்களா? ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரா? ராகுல் காந்தி ஒத்துக்காம எனக்கு புரியல. எனக்கு புரியல, நீங்க சொல்றது எனக்கு புரியல. சரியா? இல்ல, நீங்க எனக்கு சொல்றது புரியல. ராகுல் காந்தியோட இது ஒரு பெர்செப்ஷன் என்னது? ராகுல் காந்திக்கு வந்து டிவிகே போறதுதான் விருப்பமா எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா இந்த சீட்டிங் சீனா தானாவும் மல்லிகார்ஜுன கார்கே வந்தா சோனியா காந்தி கிட்ட பேசி அந்த டீலை முடிச்சு விட்டாங்கன்னு சொல்றாங்க. ராகுல் காந்தியை சைலண்ட் பண்ணது சோனியா காந்தி. சோனியா காந்தி கிட்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ணது சீட்டிங் சீனா தானாவும் மல்லிகார்ஜுன கார்கேவும். அந்த கூட்டணி அதான் இவங்க சொன்னாங்களே, நாங்க வந்து திமுக கூட போறதுக்கான முயற்சியில இருக்கோம்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா சீட்டிங் சீனா தானா வந்து இது எக்ஸிஎம் போய் பார்த்து பேசி, அதுக்கப்புறம் நான் போய் அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன்னு சொல்லி ஆனா சீட்டிங் சீனா தானா டெல்லி போயிட்டு வந்தது. மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்க பேசி திரும்ப நம்ம திமுக கூட கூட்டணி பண்ண சொன்னாங்க. பயங்கர அதிருப்தியில இருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த லோக்கல்ல. அவங்க எல்லாருமே டிகே கூட போனோம் தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒன்னு ஸ்மெல் பண்ணிருக்காங்க போல இருக்குது. போயிடலாம், ஜெயிச்சலாம், சொல்ல மாட்டாங்க. ஆனா போயிருந்தாங்கன்னா நடந்துட்டு இருக்கோம். இல்ல சார், நடந்துட்டு இருக்கோம் சார். அது வேவ்ஸ். இந்த வேவ்ல அவனுங்க இவனுங்க இன்னைக்கு இந்த குழப்படியே வந்திருக்காது. தமிழ்நாட்டுல எவ்வளவு காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? சார் உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? புரியுது. காங்கிரஸுக்கு எத்தனை பேர் தமிழ்நாட்டுல ஜெயிக்கணுங்க? இருங்க, திமுக கூட சேர்ந்து 5 சீட்டு ஜெயிக்கணுங்க. தாவைக கூட போயிடா 40 சீட்டு கொடுத்துருப்பானுங்க. தாவைக கூட போயிருந்தா 40 சீட்டு கொடுத்துருப்பானுங்க. 40ல 20 ஜெயிச்சா கூட காங்கிரஸ்க்கு பலம் சார். நீங்க இப்படி யோசிச்சு பாக்கணும். கூட்டணி கணக்கு தானே உங்களுக்கு கணக்கு. காங்கிரஸ்க்கு தனியா ஓட்டு விட போகுது. கூட்டணி கட்சியோட ஓட்டு தானே இவ்வளவு நாள். தனியா நின்னா காங்கிரஸ் தனியா நின்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க தான்.
அதான் நான் நினைக்கிறேன். 3% 4% ஓட்டு வச்சிருப்பாங்களா இருக்கும். 3% 4% இருக்கா? நான் 1%க்கும் கீழே நினைச்சுக்கின்னு இருக்கேன். அப்படிலாம் இல்ல, காங்கிரஸ்க்கு அட்லீஸ்ட் மினிமம் 3% ஓட்டு இருக்கும். அப்படியா? யாரு ஓட்டு போடுறாங்க காங்கிரஸுக்குன்ட்டு? எங்க அப்பா போடுறாரு. அப்படியா? ஆமா, எங்க அப்பா காங்கிரஸ்காரர் தான். என்ன ஆனாலும் காங்கிரஸ் ஓட்டு போடுவாரு அவரு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு கூந்தலும் கிடையாது. எங்க அப்பா காங்கிரஸ்காரர் அடிப்படையில் அது எனக்கு நல்லா தெரியும். அவரோட அந்த உறுப்பினர் கார்டுலாம் இருந்துச்சு, நான் பாத்துருக்கேன். அவர் காங்கிரஸ்காரர். எங்க தொகுதியில தான் காங்கிரஸே நிக்காதே, டிஎம்கேக்கு தானே ஓட்டு போடுவாங்க. ஒருவேளை அப்படி நின்னுச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எத்தனை % ஓட்டு வாங்கும் காங்கிரஸ்னு யோசிச்சேன் நானு. 2-3% வாங்குவோம். ஓகே, 2-3ங்கிறது ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் நானு. நான் 1% இருக்கலாம், மேபி நான் தான் கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்றேன் போல இருக்கு. இருக்கலாம், 2% 3% கூட வாங்காதுன்னு நான் நினைக்கல. எங்க அம்மா என்கிட்ட வந்து கதை கொடுக்குது, யாருக்குமா ஓட்டு போட்டேன்னு கேட்டேன். நீ சொன்ன கட்சிக்கு தான்டா, நான் என்ன கட்சி சொன்னவங்கிட்ட இப்படி பார்த்தாங்க. யார் வந்தா இல்லடா அப்படின்னு உடனே மழுப்பிட்டு போகுது, டிவி கேக்கு ஓட்டு போட்டு. மக்கள் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், இவங்க எல்லாம் பொய் சொல்றானுங்க மைக்கு நிட்டானு. கல்லூரி மங்களுக்கு இருக்கானுங்க. சரி விடுங்க, தாய் வழி சமூகத்தோட ஆட்சி வந்து முடிவு வந்தா எனக்கு சந்தோஷம் தான். அந்த வகையில என்னடா பொம்பளைங்களாம் சேர்ந்து ஜெயிக்க வைக்கிறது, கலைஞரா அந்த ஆட்சியை. நாங்க ஆம்பளைங்களாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை கொண்டு வரோம்டா. இல்ல சார், விஜய் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் ஓட்டு தான் சார், எதுவுமே கிடையாது. அது மாற்றுகிறதே கிடையாது. அது ஜெயிச்ச பர்சன்டேஜ் எல்லாமே ஃபீமேல் ஓட்டர்ஸ் தான். அது வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சார், பெண்கள் எல்லாம் இன்ஸ்டால இருப்பு டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கெல்லாம் வந்து கேம்பெயின் பண்ணிருந்தீங்க சார். பெண்கள் தான் ஒட்டு மொத்தமா பெண்களோட ஓட்டு தான். அஜித்துக்கு ஏன் அவ்வளவு பெண்கள் ஃபேன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா அஜித் தான் ஸ்மார்ட் விஜயோட அஜித் தான் ஸ்மார்ட். நீங்க உனக்காக முதற்கொண்டு லேட்டஸ்ட் கோட் வரைக்கும் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னோட வில் பவரை பெண்ட் பண்ற மாதிரி விஜய் நடிச்சிருப்பாரு. ஒரு பெண்ணுக்காக இறங்குற மாதிரியான ஒரு காட்சிகளும் அமைப்புமே இருக்கும். அதுக்கு வந்து விஜய்க்கு வந்து அப்ஜெக்ஷன் கிடையாது. ஏன்னா விஜய் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒழுக்கங்கள் மீறி ஊர் சுத்திட்டு இருக்கும், ஊர் மெஞ்சின்னு இருக்கும் போதெல்லாம் சோபா சந்திரசேகர் வந்து ரொம்ப கவனமா வளர்த்தாங்க விஜய. நான் என்னோட யூகத்தை நான் சொல்லின்னு இருக்கேன், இது இப்படிதான் நடந்ததுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. சோபா சந்திரசேகர் அவருக்கு ரொம்ப ரொம்ப கவனமா வந்து பெண்கள் எவ்வளவு பாதிப்படைகிறாங்க, தான் எவ்வளவு பாதிப்படைகிறோம் அப்படிங்கறது ரொம்பவும் உணர்த்திக்கிட்டே தான் வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அதோட விளைவுதான் விஜய்க்கு வந்து எப்பவுமே பெண்கள் விஷயத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் சென்சிட்டிவிட்டி உண்டு. பெண் கேரக்டர்ஸுக்கு வந்து அது படங்கள்ல நீங்க வெளியில கூட வேண்டாம், அந்த படத்துக்குள்ள ஒரு பெண் கேரக்டர் கிட்ட விஜய் பேசும்போது என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ் இருக்குன்னு கவனிங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது என்ன மாதிரியான கேரக்டரா வேணாலும் இருக்கலாம். அந்த கேரக்டருக்கு நடிக்கிற நடிகைகள் மேல வந்து விஜய்க்கு வந்து மரியாதை கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு பம்மலோட தான் அவர் பேசியிருப்பாரு. ஸ்பான்டேனியஸா அவருக்கு வந்திருக்கு. அதோட விளைவுதான் பெண்களுக்கு வந்து உள்ளூர வந்து விஜய் மேல வந்து ஒரு நல்ல பயம், ஒரு பற்று இருக்கு, பாசம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்ணுக்கு இறங்குற ஒரு ஆண் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் பெண்களுக்கு இருக்கு. அதனால்தான் அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் கெட்டது இருக்காருல்ல, மனைவியை தள்ளி வச்சிருக்காரு,
அல்லது அவங்க தள்ளி போயிட்டாங்கன்னா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. த்ரிஷா கூட வெளியில சுத்துறாரு. இவ்வளவு இது எல்லாத்தையுமே எவ்வளவுதான் வந்து முன்னிறுத்தி எல்லாரும் ட்ரை பண்ணாலும் கூட இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து அவரோட 100 படங்கள்ல வந்து பெண்களிடம் எப்படி நடந்துகிட்டாருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. பெண் கேரக்டர்ஸுக்கு என்ன மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு விஜய் அப்படிங்கிறது இருக்குல்ல. பெண் விஜய் படங்களுக்குள்ள விஜயோட கண்கள்ல விஜயோட பாடி லாங்குவேஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பெண்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா இது எல்லாத்துக்கு அப்பாற்பட்டு இன்னும் ஒண்ணு இருக்குது. அதுதான் நான் ட்வீட்டும் பண்ணியிருந்தேன். ஒரு மெல்லிய பெண்மை இருக்குது விஜய் கிட்ட. அது அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கலாம், அல்லது ஜெனடிக்ஸ்லயே அவருக்கு இருக்கலாம். அது என்னால எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட பார்க்க முடியல. இன்னைக்கு கூட ஒரு விக்கி காலையில எனக்கு ஒரு வீடியோ பிளே பண்ணி கொடுத்தாப்ல. எஸ்ஏசி எவ்வளவு இன்டெலிஜென்ட் ஆன ஆள் பாருங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு வீடியோ பிளே பண்ணி கொடுத்தாரு. நானும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டதை விட நான் அதிகமா வந்து எஸ்எஸ்சியோட பாடி லாங்குவேஜ், குரல் இதெல்லாத்தையும் தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குரல்ல வந்து மென்மை கொஞ்சம் கூட கிடையாது எஸ்எஸ்சியோட குரல்ல. அவரோட பார்வையிலயோ அவருடைய எதுலயுமே அந்த இது இல்ல. ஆனா விஜய் கிட்ட உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ஒரு மெல்லிய பெண்மை இருக்குது. விஜய் கிட்ட வந்து ஒரு பெண்ணுக்கு இறங்குற குணம் இருக்குது. இது எல்லாமுமே சேர்ந்துதான் பெண்களுக்கு விஜய் மேல இருக்கிற ஒரு இது எப்ப தெரியுங்களா? இன்னைக்கு நேத்து கிடையாது, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 கூட கிடையாது, 24 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆத்மார்த்தமான நண்பன் ஒருத்தன். இப்ப அந்த நண்பனுக்கும் எனக்கும் சண்டை எப்பன்னா அவரோட கல்யாணத்துல வந்துருச்சு. கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தாரு. நான் சொன்னேன், முதல்ல உன் வைஃப் கிட்ட நான் வந்து உங்க கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் தாய்வழி சமூகத்தை பத்தி பேசணும். அவங்க எடுத்துக்கிறதே எடுத்துக்காததான் அவங்களோட விருப்பம். ஆனா இந்த பேசுறதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு. முடியாதுன்ட்டாரு அவரு. அதோட அவருக்கும் எனக்கும் உண்டான நட்பு நின்னு போச்சு. இது ரஃப்லி 2007-8 வாக்குல நடந்தது. ஆனா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நடந்தது 2002-3 வாக்குல. ரொம்ப சென்சிபிளான ஒரு பொண்ணு, அவரோட மாமன் பொண்ணு. அந்த பொண்ணு பேரு கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தென்மொழி அந்த பொண்ணு பேரு. அந்த பொண்ணு அவர் மேல வந்து ஒரு ஈடுபாடு கொண்டு இருந்தது. ஆனா அந்த பொண்ணு கிட்ட இவருக்கு பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு விஜய் ஃபேனுங்கிறது. விஜய் ஃபேன் தானே? ஆமா. இல்ல சில உங்களுக்கு தெரியுமா, இது இது இங்க இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட இதுலயுமே கூட என் ஃப்ரெண்டு நவீனுக்கு விஜய்னாலே பிடிக்காது, காண்டாவான். அவன் ஒய்ஃப் விஜய் ஃபேனு. இல்லை, என் ஃப்ரெண்டு திருவோட ஒய்ஃப் விஜய் ஃபேனு. விஜய் ஆக்சுவலா திருவோட ஒய்ஃப் வந்து என்கிட்ட ஓப்பனாவே கேட்டாங்க, தமிழ் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவங்க மீட் பண்ண முடியுமா, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க. நான்லாம் ரொம்ப சாதாரண ஆளு, மீடியால நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது, விஜய் மீட் பண்ற அளவுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் யாரையுமே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஆனா இவனுக்கு யாருக்குமே விஜய் பிடிக்காது. ஆனா வினோதமா என் ஆளு சூர்யா ஃபேன், எனக்கு சூர்யாவே பிடிக்காது. பாத்தீங்களா? அதுக்கு என்ன செய்யறது? எங்க வீட்டுக்காரம்மா வந்து விஜய் சேதுபதி ஃபேனு. விஜய் சேதுபதிலாம் ஃபேனா? ஆமா, எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்காது. நான் என்ன செய்யறது? ரியாலிட்டி அவ்வளவுதான். விஜய் சேதுபதியால வாழ்க்கையை எதுவுமே பண்ண முடியாதுன்னா அது காரணம் என்னன்னா அவர் பண்ண கேரக்டர்ஸே காரணம். அவரால் ஒரு நாளும் ஹீரோ ஆக முடியாது. சரி, உங்களுக்கும் தூக்கம் வருது போல இருக்கு, கொட்டாய் விடுறீங்க. நம்ம ஆமா, பயங்கரமா பேசினது போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம், மீண்டும் பேசுவோம். ஆக்சுவலா நான் வேற ஏதோ ஒண்ணு பேசணும் தான் கூப்பிட்டேன், ஞாபகம் எதையோ போயிடுச்சு டாபிக். சொல்லுங்க, என்ன பேசணும்னு கூப்பிட்டீங்க? பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு பேசிக்கலாம். ஆக்சுவலா ஒரு பேசலாம், நாளைக்கு பேசலாம், விடுங்க, பாத்துக்கலாம். பாய். ஓகே.
சஸ்பென்ஸ் வச்சுட்டு இப்படி போயிட்டீங்கன்னா எனக்கு வந்து தூக்கம் வருமா? ம் சார் நான் ஏதோ மைண்ட்ல ஏதோ ஓடிட்டு இருந்தது, அதனால அதை பத்தி கேட்கலாம் பார்த்தேன். அது விடுங்க, நாளைக்கு பேசிக்கலாம். சரி, ரைட், டேக் கேர். என்னோட குரங்கு மனசு எங்க போய் சுத்தி போகுது வேற அதுனா வேண்டாம், விட்டுருங்க. நம்ம நாளைக்கே பேச. அத பத்தி இல்ல சார், நீங்க வேற அங்க போல. ஆனா நம்ம அந்த இதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே எனக்கு அங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லைட்டா ஒரு மாதிரி டிப்ரெசிவா அஞ்சத்தை பிடிச்சு போச்சா உங்களுக்கு? மேபி இருக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆமா, அதை ஒன்றும் குறைய சொல்றேன். சரி, போவோம். சரிங்க சார், ஓகே, பை. ரைட், டேக் கேர், குட் நைட்.